Hi friends, welcome to TN E-Survey channel. இந்த வீடியோல நாம PSTM சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது 1வது முதல் 5வது மற்றும் 6வது முதல் 8வது அடுத்தது 1வது to 8வது படிச்சதுக்கான ப்ரூஃப் இல்லாதவங்க அதாவது மார்க் ஷீட் TC இல்லாதவங்க எப்படி PSTM சர்டிபிகேட் அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சந்தேகத்தை நிறைய பேர் கமெண்ட் மற்றும் வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தீங்க. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ப்ரூஃப் இல்லாதவங்க PSTM சர்டிபிகேட் அப்ளை பண்ண மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கு. அதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீங்க ஸ்கூல் படிக்கும்போது ஏதாவது ஐடி கார்டு கொடுத்திருந்தா அதை ப்ரூஃபா வச்சு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன், நீங்க ஏற்கனவே ஸ்கூல்ல மேனுவலா கையில எழுதி வாங்கின பழைய PSTM சர்டிபிகேட் இருந்தா அதை ப்ரூஃபா வச்சு அப்ளை பண்ணலாம். அடுத்தது தேர்ட் ஆப்ஷன், நீங்க ஸ்கூல் படிக்கும்போது வாங்கின பழைய படிப்பு சான்றிதழ் இருந்தாலும் அதை ப்ரூஃபா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன், நாம முன்னாடி சொன்ன எந்த ப்ரூஃபுமே இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா நேரடியா ஸ்கூலுக்கு போய் ஸ்டடி சர்டிபிகேட் வாங்கி அதை ப்ரூஃபா வச்சு அப்ளை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க PSTM சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது 1வது முதல் 5வது மற்றும் 6வது முதல் 8வது நெக்ஸ்ட் 8வது முதல் 10வது அடுத்தது 11வது முதல் 12வது இந்த மாதிரி தனித்தனியா அப்ளை பண்ணுங்க. இந்த ப்ரொசீஜர்ல அப்ளை பண்ணீங்கன்னா மேக்சிமம் உங்க தமிழ் வழி சான்றிதழ் ரிஜெக்ட் ஆகாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.